இது நாட்டின் பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த 1% மக்களின் ரகசிய குழுவாக நம்பப்படுகிறது. இந்த குழு எங்கு தோன்றியது, இதில் யார் உறுப்பினர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நிமிடம், இலுமினாட்டி எனப்படும் இந்த ரகசிய குழு உண்மையில் பண்டைய இந்தியாவில் மன்னர் அசோகனால் உருவாக்கப்பட்டது. அப்படியானால் கதையை ஆரம்பிப்போம். கிமு 273 இந்தியாவின் மகான் மன்னர் அசோகருக்கு நாட்டில் இருந்த செல்வந்தர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் பயத்தை ஏற்படுத்தினர். ஏனெனில் அந்த செல்வந்தரும் அதிகாரம் பெற்றவர்களும் அவரது பேராசையை கைப்பற்றக்கூடியவர்கள் என்று அவர் கவலைப்பட்டார். ஆனால் ஒரு நாள் அவர் 9 சிறந்த புத்திசாலிகளை இணைத்து ஒரு ரகசிய குழுவை உருவாக்கினார். இவர்கள் 9 அறியப்படாத மனிதர்கள் என அழைக்கப்பட்டனர். ஆனால் ஒரு நிமிடம், உங்கள் மனதை அசர வைக்கும் விஷயம் இருக்கிறது. இந்த மனிதர்களுக்கு மனித குலத்துக்கே மிக ஆபத்தான அறிவு இருந்தன. இந்த குழுவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரகசிய புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் அறிவியல், தத்துவம் அல்லது அதிசயமான மறைமுறை கருத்துகள் இருந்தன. சாதாரண மனிதர்களிடம் இருக்கக்கூடாத அளவுக்கு ஆபத்தானவை. மன்னர் அசோகரோ அவர்களின் அடையாளத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. பலர் நம்புவது என்னவென்றால் 2000 ஆண்டுகளாக மனித குலத்தின் காவலர்களாகவே இவர்கள் இருந்து வருகின்றனர். அதுவே இதை மிகவும் ஆபத்தான ரகசியமாக்குகிறது. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த மனிதர்கள் அறிவின் பாதுகாப்பாளர்கள் மட்டுமல்லாமல் உலகளாவிய அதிகார அமைப்பையும் கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசிய புத்தகத்தில் உலகத்தையே கட்டுப்படுத்தும் அறிவும் சக்தியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் புத்தகம் பிரச்சார முறைகளையும் மனப்போராட்ட நுட்பங்களையும் கொண்டதாக கூறப்படுகிறது. இரண்டாவது புத்தகம் மனித மனதை கட்டுப்படுத்தும் முறையை கொண்டதாகும். மூன்றாவது புத்தகத்தில் அவர்களின் காலத்தை விட பல நூற்றாண்டுகள் முன்னேறிய உயிரியல் தொழில்நுட்பம், அதாவது பயோடெக்னாலஜி மற்றும் நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி பற்றிய அறிவு குறிப்புகள் இருந்தன. ஆனால் 4வது புத்தகத்தில் ரசவாதம், ஆல்கமி மற்றும் உலோகங்களை மாற்றும் ரகசியங்கள் இருந்தன. இந்த புத்தகம் ஒரு நாகரிகத்தையே உருவாக்கவும் அழிக்கவும் அல்லது ஒரு நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் குலைக்கவும் கூடிய திறனை கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது இன்னும் அதிர்ச்சியூட்டும். இந்த புத்தகத்தில் இருந்த அறிவு ஒருபோதும் இழக்கப்படவில்லை. சிலர் நம்புவது என்னவென்றால் அந்த 9 அறியப்படாத மனிதர்கள் வேறு யாரும் இல்லை, மர்மமான இலுமினாட்டி சமூகம்தான் என்று. இலுமினாட்டியின் குறியீட்டை நெருங்கி பார்த்தால் அது பண்டைய இந்தியாவுக்கு திரும்பிச் செல்லும் தடயங்களை காட்டுகிறது. அங்கு எல்லாம் காணும் கண், ஆல் சீயிங் ஐ, தெய்வீக அறிவின் குறியீடாகும். பிரமிடானது ஞான வெளிச்சத்தின் ஆன்மீக அடுக்கமைப்பை பிரதிபலிப்பதாகவும் இருந்தது. அப்படி இருக்க இலுமினாட்டி தங்கள் அறிவையும் குறியீடுகளையும் அந்த 9 அறியப்படாத மனிதர்களிடமிருந்து பெற்றவர்களா? பலர் நம்புவது என்னவென்றால் இந்தியாவின் பரந்த அறிவு பண்டைய வணிக பாதைகளின் மூலம் மேற்கிந்திய உலகிற்கு பரவியது. அப்பொழுது அறிஞர்கள் மற்றும் மர்மவாதிகள் எகிப்து, கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகளில் இருந்த தங்களது இணைப்பாளர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காலப்போக்கில் அந்த 9 அறியப்படாத மனிதர்களின் ரகசியங்கள் மேற்கத்திய மர்ம கலாச்சாரங்களுடன் கலந்துவிட்டன. இது இறுதியில் இன்று நாம் இலுமினாட்டி என்று அழைக்கப்படும் அமைப்பின் அடித்தளமாக உருவானது. ஆனால் ஒரு நிமிடம், இது சாதாரண கருத்து பரிமாற்றம் அல்ல. இது இறுதியில் இன்று நாம் இலுமினாட்டி என்று அழைக்கப்படும் அமைப்பின் அடித்தளமாக உருவானது. ஆனால் ஒரு நிமிடம், இது சாதாரண கருத்து பரிமாற்றம் அல்ல. அந்த 9 அறியப்படாத மனிதர்களின் அறிவு மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்டது. அந்த அறிவுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டது. நூற்றாண்டுகள் கடந்த பின் அந்த அறிவு ரகசிய குழுக்களின் கோட்பாடுகளாக குறியீடு செய்யப்பட்டு இன்று கூட உலக நிகழ்வுகளை பாதிக்கும் சக்தியை வைத்திருக்கிறது. 9 அறியப்படாத மனிதர்களின் செல்வாக்கு இன்று கூட உணரப்படுவதாக கூறப்படுகிறது. உலகளாவிய நிகழ்வுகளை மாற்றி அமைப்பது முதல் தகவல் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது வரை அவர்களின் மரபு பின்னணியில் நூல்களை இழுக்கும் இலுமினாட்டி மூலம் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த 9 அறியப்படாத மனிதர்கள் உண்மையிலேயே இருந்தவர்கள். அவர்களின் அறிவு இலுமினாட்டிக்கு பரம்பரையாக சென்றது என்றால் அந்த பண்டைய அறிவின் நவீன கால காவலர்கள் யார்கள்? நம்மிடையே மறைந்து வாழ்கிறார்களா அல்லது மனித குலத்தின் எதிர்காலத்தை அமைதியாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார்களா? கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.